அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் கடைசி அத்தியாயத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த பயணம் முழுவதும் நம்முடன் இருந்த உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி. முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் வாழ்க்கை சரித்திரம் ஒரு பாடமாக, அவரது உழைப்பும் தன்னலமற்ற சேவையும் எல்லோருக்கும் வழிகாட்டியாக அமைந்தது. இன்றைய அத்தியாயத்தில் நாம் அவரின் வாழ்க்கையின் இறுதி நாட்கள் மற்றும் அவரது மறக்க முடியாத சேவைகளை பற்றி பேசப் போகிறோம். இந்த அத்தியாயத்தில் நீங்கள் கேட்கப் போகும் தகவல்கள் நம் எல்லோரையும் ஊக்கமூட்டும், நம் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நினைவூட்டும். அதனால் அத்தியாயத்தை முழுமையாக பாருங்கள். சரி, நாம் அத்தியாயத்தை துவங்குவோமா? அத்தியாயம் 10. தேவதாசி ஒழிப்பு சட்ட மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேறிய பின் அந்த பெண்களை எந்த காப்பகத்திலும் சேர்த்துக்கொள்ள விடுதி காப்பாளர்கள் மறுத்து வந்தனர். அப்பெண்கள் முத்துலட்சுமி ரெட்டியிடம் வந்து முறையிட அவர்களை தன் வீட்டிலேயே தங்க வைத்தார். எத்தனை பேருக்கு வீடானது இடம் அளித்துவிட முடியும்? அதனால் உடனடியாக ஒரு தீர்வு காண விழைந்து அவ்வை இல்லம் என்றோர் சேவை நிறுவனத்தை தோற்றுவித்தார். 1936 சென்னை சாந்தோம் பகுதியில் அவ்வை இல்லம் துவங்கப்பட்டு அதில் அந்த பெண்கள் அனைவருக்கும் பாதுகாப்பும் வேலைவாய்ப்பும் தரப்பட்டது. டாக்டர் சுந்தர ரெட்டி அவ்வை இல்லத்திற்காக நிதி சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அதற்காக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் செய்து நிதி சேகரித்து வந்தார். சில காலம் கழிந்ததும் அவ்வை இல்லம் அடையாருக்கு மாற்றப்பட்டது. பெரும் முயற்சியின் பின்னர் சொந்தமாக கட்டிடம் ஒன்றை கட்டி முடித்தார்கள். அடையாற்றில் இயங்கும் அவ்வை இல்லம் பணிபுரியும் பெண்கள் தங்கும் விடுதியாகவும், குழந்தைகள் காப்பகமாகவும், ஆதரவற்ற முதியோர் பராமரிப்பு இல்லமாகவும் செயல்பட்டு வருகிறது. அவை தவிர இல்லத்திலேயே தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி, செவிலியர் பயிற்சி பள்ளி ஆகிய பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த சமயத்திலேயே டாக்டர் முத்துலட்சுமியின் மனதில் மற்றொரு விஷயமும் தோன்றி அவரது கவனத்தை ஈர்த்து வந்தது. தன் தங்கை சுந்தரம்மாள் இறந்ததை கண்டதிலிருந்தே சென்னையில் புற்றுநோய் ஆராய்ச்சிக்கான ஒரு நிறுவனம் தேவை என்ற எண்ணம் அவர் மனதில் அழுத்தமாக விழுந்திருந்தது. இந்நிலையில் 1935 சென்னை மருத்துவக் கல்லூரியின் 100வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. அச்சமயத்தில் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு மருத்துவமனை ஒன்று வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார் டாக்டர் முத்துலட்சுமி. ஆனால் அந்த தீர்மானத்திற்கு அரசின் ஒப்புதல் கிடைக்கவில்லை. அரசு செய்யாவிட்டால் என்ன, நாம் அதை செய்வோம் என்று எண்ணி அதற்கான செயல்பாடுகளில் இறங்கினார் டாக்டர் முத்துலட்சுமி. அத்தனை எளிதான காரியமாக அமைந்துவிடவில்லை அது. மிகுந்த சிரமங்களுக்கு பின் 1952 அக்டோபர் மாதத்தில்தான் முத்துலட்சுமியின் லட்சியம் பூர்த்தியானது. ஆம், அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனைக்கு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அடிக்கல் நாட்டினார். கட்டிடம் வேகமாக எழும்பி வளர ஆரம்பித்தது. 1954 ஜூன் 18 12 படுக்கை வசதி கொண்டதாக அம்மருத்துவமனை செயல்பட தொடங்கியது. இன்றைய தினத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட படுக்கைகள் கொண்ட சிறப்பு மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. அதில் 300க்கும் மேற்பட்டவை ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஒதுக்கப்பட்டவை என்பது தனிச்சிறப்பு. அவ்வை இல்லத்தை தனி கட்டிடமாக்கிட நிதி திரட்டி அரும் சேவை செய்த முத்துலட்சுமி ரெட்டியின் கணவர் சுந்தர ரெட்டி 1943 இவ்வுலக வாழ்வை துறந்தார். அதன் பின்னர் ஒரு யோகி போல தன் கடமைகளை செய்து வந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு புற்றுநோய் மருத்துவமனை துவங்கப்பட்ட 2 ஆண்டுகள் கழித்து 1956 மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்தது. விருதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களின் முழு அபிமானத்தை பெற்ற அந்த ஒப்பற்ற பெண்மணி அதன் பின்னும் தன் சேவைகளை தொடர்ந்து 1968 ஜூலை 22 உலகிடமிருந்து விடை பெற்றார். இந்த புத்தகத்தை நான் குரலாக்கம் செய்ய காரணமே எத்தனை போராட்டங்களுக்கு இடையே அவருக்கு வெற்றிகள் கிடைத்திருக்கிறது என்பதை வலியுறுத்தவே. எத்தனை சிறப்புகள் அவர் வாழ்வில் பாருங்கள். நான் என்றைக்குமே ஆரோக்கியமானவளாக இருந்ததில்லை என்று தன் சுயசரிதியில் சொல்லிய முத்துலட்சுமி ரெட்டி தான் மருத்துவம் படித்த முதல் இந்திய பெண் ஆனார். மக்களுக்கு சேவை செய்ய எந்த கட்சியிலாவது இருக்க வேண்டும் அல்லது
கட்சியை நடத்த வேண்டும் என்ற அவசியமில்லை, தனி மனிதராலும் இயலும் என்பதை வாழ்வில் நிரூபித்து காட்டியவர். பணபலம் படைத்தவர்கள்தான் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியுமா? எளிமையானவர்களாலும் முடியும் என்று நிதி திரட்டி மனித பலத்தை ஒருங்கிணைத்து செயலில் நிரூபித்தவர். இத்தனை செய்த போதும் அவர் தன் குடும்பத்தை ஒரு நாளும் துறந்துவிடவில்லை. பெற்றோர், கணவர், 2 குழந்தைகள், 2 தங்கைகள், ஒரு தம்பி, இத்தனை பேருக்கும் மையப்புள்ளியாக இருந்து கவனித்துக் கொண்டேதான் மற்ற சேவைகளை செய்திருக்கிறார். அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அப்போதும் வாழ்வின் இறுதி வரை தன் மருத்துவ தொழிலை அவர் நிறுத்தவில்லை. அதை ஒரு சேவையாக கருதி செய்து வந்திருக்கிறார். ஆக கூடி ஆலயங்களில் பெண் தெய்வங்களின் சிலைகளில் பார்த்திருப்பீர்களே, ஒரு தலையும் 12 கரங்களுமாக. அதுபோல் ஒரு பெண் வேறு வேறு முகங்கள் காட்டி சாதனைகள் செய்தாலும் எது ஒன்றையும் அலட்சியம் செய்யாமல் அனைத்திலும் பர்ஃபெக்டாக செயல்பட முடியும் என்பதை வாழ்வில் நிதர்சனமாக காட்டி வந்திருக்கிறார். இன்றைய பெண்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக காட்டத்தக்க பெண்களை பட்டியலிட்டால் அதில் முதல் பெயராக சேர்க்கப்பட வேண்டியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. மேலும் மாதர் இந்திய சங்கம் நடத்திய பெண்களுக்கான ஸ்ரீ தர்மம் என்ற மாத இதழின் ஆசிரியராக இருந்தார். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக தேர்வான பெண்மணி. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டங்களை நிறைவேற்றினார். பால்ய விவாக தடை சட்டம், இருதார தடை சட்டம் போன்றவற்றை நிறைவேற்ற பாடுபட்டார் போன்ற பல தகவல்களை விரித்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இப்போதிருக்கும் பெண்களின் முன்னேற்ற பாதைக்கு அடிப்படையாக நின்று ஒளி வீசியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. மருத்துவத்தில் முதல் பெண் பட்டதாரி, சமூக சீர்திருத்தகர், சட்டமன்ற உறுப்பினர். இவருடைய வாழ்க்கை மிகுந்த பலத்தையும் நேர்மையையும் பிரதிபலிக்கிறது. தாய்மையின் தூய்மையை மட்டுமல்ல, கல்வியின், உரிமையின், மனித நேயத்தின் அவசியத்தை தனது செயல்களால் உலகுக்கு எடுத்துரைத்தவர். பெண்கள் மட்டும் சுதந்திரமாக வாழ முடியாது, சமூகமே உருமாற வேண்டும் என்று நம்பியவர். இந்த யுகத்திலும் அடுத்த பல யுகங்களிலும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பயணமே முத்திரையாக இருக்கும். இவரின் வாழ்க்கை வரலாறு உங்கள் மனதில் எங்கேயாவது ஒரு சுடர் ஏற்றிச் சென்றிருந்தால் அதுவே இவரின் சாதனைகளுக்கு நாங்கள் செலுத்தும் மரியாதை. உங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி சேவைக்கோர் மாதரசி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டதற்கு நன்றி. அடுத்த பயணங்களில் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்புகிறோம். மறக்காமல் கருத்துக்களை பகிரவும். நன்றி. வாழ்க தமிழ், வளர்க மனிதம்.